இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிம் சாஃப்ட்வேர். நீங்கள் ஒரு ஜிம் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஜிம் ஓனராக இருக்கீங்க, இல்லை எனக்கு ஜிம் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குன்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன். ஸோ உங்களுக்கு வந்து மேனுவல் ஒர்க்கே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதேமாரி உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் கிளியர் அண்ட் நீட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரிப்போர்ட்ஸும் கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டேஷ்போர்டு. ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஷோ ஆகும். டோட்டலாக மெம்பர்ஸ் எத்தனை பேர், அட்டண்டன்ஸு, அந்த ஆல் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அண்ட் அட்டண்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ நமக்கு எப்பவுமே வந்து அட்டண்டன்ஸ் போடுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அது எப்படின்னா ஜஸ்ட்டு அட்டண்டன்ஸ் கியூஆர் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணி உங்கள் ஜிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் உங்கள் மெம்பர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை மெம்பர் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி லாகின் பண்ணாலே டுடே அட்டண்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் தான் அட்டண்டன்ஸ் போடணும், எப்பயுமே நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் இதில் பிக் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இந்த சாஃப்ட்வேரில் ஒரு மெம்பர் செட் பண்ணுறது, அண்டு எப்படி வந்து பேமெண்ட், ரிப்போர்ட் அண்டு அட்டண்டன்ஸ் மேனுவலாகவும் ஏற்றலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் ஏறும். ஸோ அண்டு பல்காக எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுறது எல்லாருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸோ இந்த சாஃப்ட்வேரில் எப்படி வந்து ஒரு மெம்பர்ஸை ஆட் பண்ணுறது. ஸோ ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட ஜிம்மோட பிளான்ஸ்லாம் என்னென்ன பிளான்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஜஸ்ட் கிளிக் ஆட் பிளான் கொடுத்து என்னென்ன பிளான்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. எக்ஸாம்பிள் சில்வர் ஒரு பிளான் போடுறேன். இப்போது சில்வர் பிளான் போட்டு இது வந்து ஒரு 1 மந்த்துக்கான பிளான். எவ்வளோனா நான் இப்போது 600 போட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு க்ரியேட் பிளான் கொடுத்தீங்கன்னா அந்த பிளான் க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டேட்டாக மெம்பர்ஸ் போய்ட்டு நீங்கள் மெம்பர்ஸை பல்காகவும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் பல்கில் நீங்கள் ஆல்ரெடி ஜிம் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஜிம்மில் ஆல்ரெடி வந்து சில மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் நீங்கள் எக்ஸல் ஏற்றி இந்த டவுன்லோட் எக்ஸல் கொடுத்தீங்கன்னா எக்ஸல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த டவுன்லோட் ஆன எக்ஸலில் நீங்கள் ஜஸ்ட் போயிட்டீங்கன்னா உள்ளே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டரு, டேட்டு, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறம் என்ன மெம்பர்ஸ் பிளானு, ஸோ எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மெம்பர் பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸல் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாரோட மெம்பர்ஸ் டீட்டெயிலும் ஏறிடும். இன்கேஸ் மேனுவலாக நீங்கள் ஏற்றணுன்னா இவருக்கு பாருங்கள் ஆட் மெம்பர்ஸ், இதை கொடுத்து நீங்கள் மேனுவலாக ஏற்றிக்கலாம். ஜஸ்ட்டு அவங்களோட நேம் போட்டு என்ன ஜெண்டர், கீழே அப்படியே வந்து டேட் ஆஃப் பர்த் நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து அவங்களோட பாஸ்வேர்ட் இதுதான் வந்து அவங்களோட லாகின் ஐடி. இது வந்து மெம்பரோட லாகின் ஐடி. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இங்கே எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் அண்ட் அவங்க என்ன பிளான், நான் சில்வர் பிளான், ஜஸ்ட்டு க்ரியேட் மெம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா மெம்பர்ஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா போய் இந்த மெம்பரோட லாகின் பண்ணுறோம். ஸோ லாகின் பண்ணால் இப்படி தான் இருக்கும். மெம்பர் போர்ட்டல் க்ளீனாக இருக்கும். ஸோ இதை வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ், பேமெண்ட் அண்டு ப்ரொஃபைல், மெசேஜஸ் சொல்லி எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்வியூ. ஸோ இது என்னென்னா அவங்க வந்து எத்தனை நாள் வந்திருக்காங்க, டோட்டல் விசிட் எவ்வளோ தூரம் பே பண்ணியிருக்காங்க, மந்த்லி எத்தனை டைம் விசிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்டண்டன்ஸ். ஸோ சேம் அட்டண்டன்ஸ் அண்டு பேமெண்ட், ப்ரொஃபைல், மெசேஜ். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை லாக் அவுட் பண்ணிட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நம்ம லாக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட். ஸோ இந்த பேமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ண குமாரசாமின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம பேமெண்ட் ஆட் பண்ணது. ஸோ இவங்க வந்து இப்போ ஆல்ரெடி இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பெய்ட் பண்ணிட்டாங்கன்னா பெய்டு, சப்மிட்டே பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா பேமெண்ட் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அட்டண்டன்ஸ் வந்து அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அவங்க லாகின் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டண்டன்ஸ் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக போகணுன்னா செக்இன் கொடுத்து எந்த மெம்பரோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ரெக்கார்டின் செக்இன் கொடுத்தீங்கன்னா செக்இன் ஆகிடும். ஸோ இவங்க வந்து இப்போ டேஷ்போர்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போது ட்ரைன் பண்ணி இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மார்க் எக்ஸிட் இது கொடுத்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸிட் ஆகிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அட்டண்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸுமே இருக்கும். என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குன்னா
மெம்பர்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களோட அட்டனன்ஸ் எவ்வளோ தூரம் அவங்க பே பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ, பிளானு, ஜாயினிங் டேட்டு, ஸோ அது எல்லாமே இருக்கும். அப்புறம் அட்டனன்ஸ் ரிப்போர்ட், ஒருத்தவங்களும் எவ்வளோ எத்தனை நாள் அட்டனன்ஸ் தருவாங்க சொல்லி அந்த அட்டனன்ஸ் ரிப்போர்ட். அப்புறம் ரெவன்யூ ரிப்போர்ட், உங்கள் அந்த பெய்ட் பண்ணாது, ஸோ அந்த ரெவன்யூ ரிப்போர்ட். இதை நீங்கள் போத் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸல், சிஎஸ்வி அண்டு பிடிஎஃப், மெம்பர்ஸ், பேமெண்ட், அட்டனன்ஸ், ரெவன்யூ. நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பிடிஎஃப் வேணாலும் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அட்டனன்ஸ் எனக்கு வந்து எக்ஸலாக வேணால் அப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்புறம் வந்து மெசேஜஸ். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு மெசேஜ் போடுறீங்க, ஸோ அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா மெம்பர்ஸ்க்குமே போகணும் ஒரே டைமில், பல்காக எல்லாருக்கும் போகணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து போட்டிங்கன்னா போகாது, பல்காக குரூப் ஆரம்பிச்சு அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராட்காஸ்ட் போட்டு என்ன சப்ஜெக்ட்டு, என்ன டைட்டலு, ஸோ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டைட்டில், எக்ஸாம்பிள் சும்மா ஒரு டைட்டில் போட்டு ஒரு மெசேஜ் போடுறேன். டுடே ஜிம் க்ளோஸ் அப்படின்னு போட்டு ஆல் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் சப்மிட் கொடுத்தேன்னா அது சப்மிட் ஆகிடும். ஸோ அந்த மெம்பர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இதுதான் ஜிம் ப்ரொஃபைல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் லோகோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு உங்களோட ஜிம்மோட லோகோ ஆட் ஆகிடும். ஸோ எல்லாம் வந்து ஜிம் டீட்டெயில் அண்டு செட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஷோ ஜிம் ஸ்டேட்டஸ் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் க்ளோஸ் வந்து காட்டாது. ஸோ இன்கேஸ் நான் இங்கே வந்து இப்போது இதை ஆன் பண்ணுறேன்னா இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் க்ளோஸிங்கை காட்டும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸு ஓப்பனு இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் கான்செப்ட்டு. இப்போ நான் இப்போ இது ஓப்பனில் இருக்குது. ஸோ நான் சேம் என்ன பண்ணுறேன்னா வேறு ஒரு அக்கௌண்ட் என்ன பண்ணுறேன்னா நான் சைட் ஓப்பன் பண்ணி நம்மளோட மெம்பர்ஸ் அக்கௌண்ட் வந்து இப்போ நான் லாகின் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது மெம்பர்ஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறேன். ஸோ மெம்பர்ஸ் அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே பாருங்கள் ஓப்பன் ஷோ ஆகுதா. ஸோ நான் ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படி நான் போய் செக் பண்ணேன்னா ஸோ தட் சப்ஜெக்ட் டைட்டில் வந்துடும். ஸோ உள்ளே போய் நான் வியூ பண்ணணுன்னா ஜஸ்ட்டு மெசேஜுக்குள்ளே போய் நான் பார்த்துக்கலாம் வியூ பண்ணி. ஓகே, டுடே ஜிம் க்ளோஸ், ஃபைன். இதுவே எனக்கு வந்து மெசேஜ் வந்துடும். இதுமாரி எல்லாத்துக்குமே போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, இதை நான் எப்படி ஸ்கேனர் அப்படின்னா ஸ்கேனர் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோனில் இப்போ இதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஃபோனில் நீங்கள் உங்கள் ஸ்கேனர் ரெகுலராக நீங்கள் எந்த ஸ்கேனர் போவீங்களோ அந்த ஸ்கேனர் போய் இந்த அட்டண்டன்ஸில் இருக்கிற இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன சைட் ஓப்பன் ஆகும், ஜஸ்ட் லாகின் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். உங்கள் மெம்பர் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அட்டண்டன்ஸ் வந்துடும். இந்த ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணி லாகின் பண்ணால் மட்டும் தான் அட்டண்டன்ஸ் விடும். நார்மலாக ஸ்கேனர் பண்ணால் அட்டண்டன்ஸ் விடாது. ஓகேங்களா? ஸோ அதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதாவது ஃபீச்சர் வேணும், இல்லை எனக்கு வேறு எதாவது வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம். அந்த ஃபீச்சர் நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். எல்லாம் மாடிஃபிகேஷன் இல்லை எதாவது பக்கு. ஸோ உங்களுக்கு 24/7 ஆல்வேஸ் அவைலபிள். உங்களுக்கு இதில் எதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இதில் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ். இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்மார்ட் கோ நெக்ஸ்ட்னு போட்டிங்கன்னா அக்கௌண்ட் வரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, ஸோ நம்மக்கிட்ட 15 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஜஸ்ட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.